தெழுகொட்டி வலி கூட கொஞ்சம் நேரம் இருக்கும். தோழன் சொன்ன வார்த்தை இது வாழும் வர வலிக்கும். போதி மரத்தை போல புத்தன் நினைச்ச மரம் போலி மரமாய் ஆனதென்ன? 10 தலைமுறைக்கு காவல் காப்பவரும் காவல் நிலையம் போனதென்ன? கஞ்சி தொட்டி நடத்தி கஷ்டத்தி தராசா அள்ளி செடி குத்தம் சொல்லி தொத்திடும் ரோசா. ஐயா தர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தர. தளபதி விஜய், இளைய தளபதி இன்னைக்கு தாவைக்கா என்ற ஒரு மாபெரும் அரசியல் கட்சியின் நிறுவனர் தலைவராக இருக்கிறார். இவருடைய துணைவியார் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க. இதை பற்றி கடந்த தொடர்ச்சியாக சொல்கிறோம். இதில் யார் விமன் எம்பவர்மெண்ட் கேள்வி மாதிரி தேங்க்யூ. அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. ஒரு வீட்டில் ஒரு கணவருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு பெண் எதையுமே எடுத்து செய்ய முடியாது. பிரதர், சிஸ்டர், பிள்ளைகள், கிராண்ட் சில்ட்ரன் இவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய தாட்ஸை கேட்டு நம்ம சொல்கிறத பங்கு கொண்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்மளுக்கு ஊக்குவம் கொடுக்கறது இல்லாமல் நம்ம யாருமே எந்த இடத்துலையும் வந்து வேலை செய்ய முடியாது. அதற்கு முதல்ல என் கணவருக்கு நான் தலை வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெரிய மனுஷன் அவங்கெல்லாம் பண்ணுறான், நான் பண்ணக்கூடாது, அந்த நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவர் பொது வாழ்க்கைக்கு வரும்போது துணையாக வருபவர்கள், இணையாக வருவர், நட்பாக வருபவர், பெற்றோர்கள் பல விஷயங்களுக்கு அவர் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். காலம் வரக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்களில் நீங்கள் புராண காலத்தில் சரி சரித்திர காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, நிறைய இடத்துல சாம்சங் என்று ஒரு மிகப்பெரிய பலசாலி, அவர் காலவாரி விட்டது, முடிய வெட்டி காலவாரி விட்டது யார்? அவருடைய துணைவியார், மனைவியார் காதலி அப்படி வச்சுக்கலாம். அது மாதிரி முகமது அலி உலகத்தையே குத்து சண்டையின் மூலம் பண்ண அவர் கேட்டாச்சு, இது ஆம்பளை கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி லாஸ்ட் மினிட்ல விரோதிகள் அவர் சொன்ன உடனே அவர் அந்த மன வலிமை குன்றிவிட்டு. ஆமாம், அதனால தான் ஒரு தோல்வியை சின்ன பையலோட்டெல்லாம் தோக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இது விஷயம். ஏன் சொல்ல போனாக்கா, புரூஸ்லியோட மனைவி கூட அப்படி பின்புலத்திலிருந்து எதிரியின் சூழ்ச்சிக்கு ஆளாகிவிட்டார். ஏன் நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் கூட லிவிங் டுகெதர் ஈவன் மனைவியாக வாழ்ந்த நம்ம கௌதமி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நம்மளுடைய நாட்டின் மிக முக்கிய மனிதரை போய் சந்தித்து விட்டு திருப்பி நான் கமலுடன் இருந்து விலகிறேன்னு அவரே சொல்லிவிட்டு விலகிட்டார். அதுக்கு புது புது காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. என்னென்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட பல பெண்கள் இருக்கிறார்கள். ஆமாம், சுதந்திரம் அவருடைய தனியாக இயங்குள்ள மாதிரி சங்கங்கள்லாம், கூட்டணி கட்சி உள்ள மாதிரி சங்கம்லாம் உடனே அவர் ஏன்னா ஒரு 20-20 வருஷமாக வாழ்ந்திருக்காங்க. அவர்களை பற்றி ஒரு ஃப்ரீக்குவன்சி தெரியும். ஒவ்வொருத்தருடைய மனைவிக்கு தான் அவருடைய பலம் பலவீனம் தெரியும். காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் தெரியும். இவர் போய் செய்தது மட்டும் எங்கே, விவகாரத்து வழக்கு பதிவு செய்து மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு பேசுவாங்க, 3ஆம் நாள் விட்டுருவாங்க. ஏன், நமது இயேசுநாதர் அவரை காட்டி கொடுத்தது கூட இருந்தவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள் எதிரிகள். இப்படி ஒரு சூழலை சங்கீதம்மா அந்நியாக இருப்பவர்கள் எல்லாரும் மரியாதைக்குரியவர்கள். இன்றைக்கி ஒன்று வீணா போல. இதுக்கு மத்திய சேர் நம்ம சொன்னோம் யார் பின்புலத்தில் இருக்கிறார். மரியாதைக்குரிய முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் புதல்வியும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் சகோதரியுமான செல்வி என்ற அந்த மூத்த மனிதர், அவர் கூட விஜயோட மனைவி ரொம்ப நட்புறவாக நல்லூராக இருக்கக்கூடியவர்கள். நம்ம சொன்னோம்ல, இப்போ பாருங்கள், எம்ஜிஆர் சுடுபட்ட போது ஜானகி அம்மாட்ட சாட்சி கேட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அவருடைய மனைவி தான், ஆனாலும் அவருடன் 24 மணி நேரத்தில் 18 to 20 மணி நேரம் கூட இருப்பவர் அப்போ சரோஜா தேவி தான், அவர்களிடம் கேட்டால்தான் எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. இது தவிர எம்ஜிஆர் இதை கொடுக்குறாரு, என்னது கொள்கை பிரபுச்சாரர் ஜெயலலிதா கொடுக்குறாரு. ஊர்வலம்லாம் அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, நேரடியாக என்ன பண்ணார், டெல்லியில் அந்த கிரிக்கெட்டு மேடையிலங்க ஓப்பன் மேடையில் ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். மனோரமா பண்ணும்பொழுது எனக்கும் ராஜாத்தி அம்மா இருக்காங்களே இவர்கள், அவர் கூட எனக்கு நட்புறவு நல்லுறவு, ஏன் அவருடைய இளையராக நான் வாழ்ந்து கொண்டிருப்பது வெளியிட்டது யார்? இந்த ஆட்சி தான். ஆஸ்பத்திரியில் கொய்யோ முறை என்று அழுதும்போது யார் இந்த பெண் இப்படி எழுதிட்டு இருக்கிறாருன்னு தயாலம்மாட்ட கேட்டாங்க. தெரியலையேண்ணா, அடி பாவி,
அவர் தான் அந்த அம்மா குடும்பம் தெரியாதான்னு சொல்லி சொன்னோடனே முதலமைச்சர் அந்த கலைஞர் கேட்க சிரித்து மாறுறார். விஜய் என்ற ஒரு மனிதர் தன் மனைவி மீது அன்பு, ஆசை, பாசம், நேசம் மிக்கவர், காதலில் ரொம்ப அவர் வந்து ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு இல்லற வாழ்க்கையில் புரிதல் என்பது ஒரு இன்றைக்கி காலையில் கிளம்புறாரு, சாப்பிட்ருவாரு, இங்கே கிடச்சிரும், அங்கே போய் நடிக்க போகிறாரு. கான்சன்ட்ரேஷன். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு பேசுகிறார். எப்போதும் ஒரு கான்சன்ட்ரேட். ஜெயலலிதா மாதிரி அது ஏதாவது புத்தகம் படிப்பார், அல்லது சீனை பற்றி யோசிச்சுட்டு பேசவே மாட்டார். அப்படி இருக்கிற மனிதனை அரவணைத்து செல்ல வேண்டியது வரணும். அதாவது திரைப்படத்தில் மட்டும்தான், அதாவது போரில் மட்டும்தான் புறமுதுகு காட்டுதல்னு சொல்லுவாங்க. ஒத்துழையாமை இயக்கம் சுதந்திர போரா அதுபோல் இல்லற வாழ்க்கையிலையும் வீட்டில் இருக்கிற மனைவிகள் என்ன செய்யணும்னா புறமுதுகு காட்டுறது, திரும்பிப்படுத்துகிறது, அல்லது ஒத்துழையாமை. அவங்களே டயர்டாகி வரும்பொழுது ஒருத்தர் ஒரு அனுசரணையாக இருக்க வேண்டிய மனிதர் இன்றைக்கி ஒரு பலியாகி விட்டார். அது கேஆர் விஜய் அம்மா ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு 2 லட்சம் ரூபா பொறுமானம் உள்ள அந்த காலத்தில் இப்போ 2 கோடி ரூபா மதிப்புள்ள நகைகள் அப்போ திருட்டு போய்விட்டு அவர் பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பண்ணோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, வரவே இல்லை, 1 நாளாச்சு 2 நாளாச்சு 10 நாளாச்சு வரல. அவர்களே நேரடியாக பேசுகிறாங்க. இது எனக்கு என்னென்னா, தாய் பத்திரிகையில் இப்போ நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது பேட்டி எடுப்பதற்காக சொல்கிறேன். அவரே சொன்னது கேட்டோடனே 10 நாளாக என்னங்க ஒரு கைரேகையாவது எடுப்பதில்லையே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அப்புறம் இல்லைம்மா நீங்கள் ஏசியை பாருங்கள் பேசுங்க. ஏசிகிட்ட கேட்டாக்கா, இல்லைங்க அது அப்போ ஜாயின்ட் கமிஷனர் கிடையாது, கமிஷன்கிட்ட பேசு. கமிஷனர் என்பது துறை. அவர்கிட்ட கேட்டேன்னா, நீங்கள் முதல்வர்கிட்ட பேசினா அப்படின்னோடனே ஒன்று இந்த மாதிரி சொல்கிறேன். அவர் தான் கலை உலக தந்தையாச்சே, அதனால் நான் பேசுவேன்னு ஒரு நம்பரு, அது ஒரு நம்பரு தான் எடுத்தால் கலைஞரை எடுக்கிறார். எடுத்தோடனே என்ன விஷயம், ரொம்ப நாளாச்சு பார்க்கணுமே, ஆற்காடு பேசுவார் அப்படின்னு சொல்லி வைத்து விட்டார். இது சொன்னது யார்? கேஆர் விஜய் என்ற புன்னகையரசி. அப்புறம் ஆற்காடு உடனே லைனில் பக்கத்தில் இருந்தார், வீட்டில் இருந்து போகிறார். போனோன்னே அவர் சொன்னார், தலைவர் உங்களை பார்க்கணுங்கிறாரு, எங்கே சந்திக்கலாம் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார், பார்க்கணும் அப்படின்னு. உடனே நம்ம சஸ்பென்ஸு, என்னம்மா என்னாச்சு, எல்லாம் சந்தித்தேன், போய் தான் தொலைஞ்சேன், பிறந்த பிறப்பாக சொல்கிறேன். திரையுலகில் உள்ளே தான் இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு ஈனப்புத்தி அல்பம், இந்த வார்த்தைகள் அவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். எதற்காக? அந்த நகையை வந்து திருப்பி அவர்கள் சொன்ன இடத்துக்கு போனார்கள், பார்த்தார்கள், வந்து விட்டார்கள். அது பிறகு சொன்னது ஏத்தனா நம்ம மீடியாவில் சொல்ல முடியாது. அடுத்த நகைகள் வந்து விட்டன. என்னம்மா எப்படிம்மாண்ணா, என் தங்கச்சி வஸ்தலான்னு இருந்தால் அவள் தான் அதை எடுத்துகிட்டு போயிருக்கா. இதை யாருங்க இப்போ ஆப்ரேட் பண்ணது? அந்த பெரிய மனிதர் குடும்பத்தில் ஒரு பெண்மணி இந்த வேலையை செய்ய சொல்லி சொன்னாங்க. சரி, இவருடைய சுயலாபத்துக்காக எல்லாம் செய்வார்கள். ஆனால் அந்த பெண்ணு விஜய் ஜோசப் விஜயின், சங்கீதா ஜோசப் விஜயோடைய அவர் போய் ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் இருக்கிறார். அவருடைய பெண் இருக்கிறார், ஒரு பெரிய மனுஷன், தாயார் ஸ்தானத்தில் நட்புறவும் நல்லுறவும், பேர் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலாம் செல்வி. அவங்க கூட இருக்கிறப்போ தனக்கும் கணவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்கிற ஒரு தாயாக இருந்தவர் என்ன செய்யணும்? சொல்லணும், வேணாம்ப்பா நீ வாழக்கூடியவங்க ஒரு சிஎம் கேண்டிடேட் லெவலில் இருக்கும்பொழுது நீ அனுசரித்து போகணும், அனுசரிச்சுன்னா உன்னை அடிமை தொழில் பண்ணணும்னு சொல்லணும். இதை போய் ஒரு வக்கீலை வச்சு ஒரே வீட்டில் இருக்கிறாரு, அவர் ஒரு சைக்கோ லெவலில் என்னை பார்க்க மாட்டார், பேச மாட்டார், தனியாக இருக்கிறோம், 5 வருஷம் இருக்கும், பிள்ளை ஊட்டி இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நடிகை கூப்பிட்டு. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் யாராரு? பெருந்தலைவர். இதனால் அவருடைய அரசியல் நட்டிட்டு பிடிச்சா விட்டுருவோம், அடுத்த லெவலுப்போம். இதை கொண்டு போய் குடும்ப நல வழக்கில் பண்ணிடுறேன். குடும்ப நல வழக்கு நீதிமன்றத்தில் பண்ணும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, எதிராளி எனக்கு விவாகரத்து வேணும்னு யார் கேட்குறாரோ அவருக்கு எதிராளியாக இருப்பவர்கள் 1 தடவை 2 தடவை 3 தடவை வந்து ஆஜராகவில்லை என்று வைத்துக்கொள்வோமே, ஆஜராக வரல. அப்புறம் பண்ண என்ன கோர்ட்டு சொல்லணும்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, நான் பண்ண வரலன்னு கொடுங்க. இந்த பேப்பரில் வழக்கமாக நம்ம இதில் மக்கள் குரல்லையும் அந்த ட்ரினிட்டி மிரர்லையும் கொடுப்பாங்க. என்ற உடனே அடுத்தது கொடுப்பேன், எக்ஸ்பார்ட்டியாக கொடுத்து விடுவார்கள். இப்போ கேட்டிருக்கிறது யார்? சங்கீதா அவர்கள். எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு கொடுத்தா என்ன ஆகும்? எனக்கு விவாதத்தை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ்பார்ட்டி கொடுத்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் எனக்கு சொத்தில் பங்கு வேணும், அது வேணும். அதாவது சொத்தில் பங்கு கொடுக்கணும் அல்லது வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும்னா அந்த பெண்ணோட இப்போ அரசு பணியில் இருந்த ஜீவனாம்சம் கிடையாது. அந்த பெண் கேட்கிறவன் ஒரு நிரந்தர வருமானம், வாழ்வாதாரம் இல்லை என்று சொல்ல முடியாது என்று வந்துவிடும். இதான நடைமுறை.
எதை வச்சு கேட்பாங்க? அரசியலில் உள்ள ஈக்குவல் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறார். அதில் என்னென்னா ஒரு சைக்கோ என்னை இப்போ புறந்தள்ளி விட்டார், அந்த நடிகையுடன் அது அப்படியாகும் இப்படியாகும் இப்படி சொல்லியிருக்கிறார். இப்போ எதற்கு இது யாரையை பிந்தி இருக்கிறாருன்னு என்ன செய்யுது? என்னங்க, ஒரு தினகரன் என்று ஒரு ஆளுங்கட்சியோடைய இது சன் டிவி அவருடைய ஆளுங்கட்சியோட நேரடி ஒரு கை முன்னுக்கு கண்ணாடி இருக்கு, இதை வச்சு ஒரு பொழப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அவர் சொன்னார், இன்றைக்கி என் மீது உள்ள பயம், நம் மீது உள்ள பயம், அந்த அண்ணா சாலையிலையோ அந்த இது பக்கத்துலேயோ அறிவாலயத்து பக்கத்தில் மழைக்கோ வெயிலுக்கோ ஒதுங்கினா பிடிச்சி போட்டு ஒரு கூட்டணி என்ன நடக்குது? ஓபிஎஸை பிடிச்சி அப்படியே தொண்டர்களை கிண்டலில் பிடிச்சி இன்றைக்கி வரவேற்றிருக்காங்க தொண்டர்கள். இப்போ கருணாநிதி அப்படியே அவருடைய போனாக்காவுடைய மக்கள் அவர் கூவத்தூரில் என்ன சப்ளை பண்ணால் ஊர்வலம்லாம் தெரியும். இவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு பெரிய 14 கட்சி கூட்டணி அந்த காலத்தில் கலைஞர் சொல்லிட்டு கிடப்பார், 14 கட்சி கூட்டணின்னு. நாயடி பேயடி ஆப்புன்னா அந்த அடி அடித்தார் எம்ஜிஆர். இன்றைக்கி இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் 10 தொழில் பழனிசாமின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மகனே, அப்பா, தலைவா, வேணாம் தலைவா. ஐடி விங் என்பது கூலிப்படை வாடகை வாகின்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்கு இடப்பட்ட வேலைகள் ஏற்றுக்கொள்ள என்னங்க, அதாவது அடாவடியும் அழிச்சாட்டியமும் செய்து கொண்டிருப்பது எவ்வளோ வருகிறார். இயேசுநாதர் மாதிரி வருகிறார், உலகத்தை மீட்பர்னு சொல்ல மாட்டோம். முருகப்பெருமான் மாதிரி விரட்டி காதலிச்சார்னு சொல்ல வரவில்லை. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த இதெல்லாம் வச்சு பில்பில் காட்டுறது, கிளிகிழி பாடுறது, கிளிகிழிப்பான்னு சொல்லுவார் மனோரமா, அந்த வேலை வேணாம். எல்லாம் போய் நின்று அந்த பணம் கட்டுறது, போகிறது வர்றது எல்லா விஷயம் செய்து கொண்டு வந்தாலும் இன்றைக்கி நிலைமையில் தப்பு தலைவா, வேணாம். இந்த மாதிரி சில்லற வேலை, இந்த சேட்டையெல்லாம் பண்ணுறதெல்லாம் வேணாம். கொஞ்சம் நீங்கள் பெரிய அரசியல் கட்சி 75 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்ப வேணாம், நேரடியாக தான் சொல்கிறப்ப. எல்லாரும் சவுக்கு சங்கர் வாய் தரதான் பிடிச்சி அவரை கேஸு. உங்களுக்கு தான் பவர் இருக்கு. பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய மனிதர்கள் யாராருன்னா நம்ம தான். ஹையஸ்ட் பவர், சொந்த லாபம், சுயலாபம், சொந்த லாபம், கட்சி லாபத்துக்காக பண்ணக்கூடிய பர்சன். இதெல்லாம் யார்? இது என்ன நடக்குதுன்னா, அந்த கேஆர் விஜயா மேட்டர் வீட்டில் இந்த பெண்களை எப்படியெல்லாம் தன்னுடைய அரசியல் லாபத்திற்கு தன் வீட்டு பெண்களை பயன்படுத்த நம்ம பார்த்தோம். இது யார்? நம்ம சங்கீதா அவங்க பண்ண. இது யார் வந்து அவர்கள் ஒரு பக்கம் ஆலோசனை கொடுத்து என்ன ஒரு தாயார் ஸ்தானத்தில் போட்ட ஹஸ்பண்டை பற்றி வருத்தமாக சொல்கிறப்ப என்ன செய்யணும்னா, அப்படி அடி அவன் ஒரு பெரிய வீராதி வீரன், சூராதி சூரா, அவன் கெட்டவன் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு பெண் நினச்சா யாரையும் நல்லவனாக்கலாம் கெட்டவனாக்கலாம். நீ வந்து ஒத்து போகணும், அவருக்கு உடைய அனுசரித்து போக வேண்டும். அதாவது நீங்கள் உடனே உங்கள் சுதந்திரத்தை விட்டு உள்ளடைத்து விட்டார்கள், பண செலவுக்கள்னு சொல்ல, பெற்றோர்களும் சொல்ல வேண்டும், உடனிருப்பவரும் சொல்ல வேண்டும். யார் குருநாதர அது என்ன பண்ணியிருக்காங்க? இப்பொழுது என்ன நடந்திருக்குன்னா, இப்பொழுது மரியாதைக்குரிய அஜித் யார் தலையோட மனைவி யார் காதலித்து, அது அவர்களுக்குள்ளே கொஞ்ச நாள் பிரிவினை இருந்தது. திருப்பி ரிப்பீட் ரீசெட் மாதிரி வந்துட்டான். அவர்களும் இதில் மத்தியசத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், இப்போ தனுஷ் அவருடைய மனைவி பிரிந்து போயிட்டு அவர் மார்க்கெட்டு போச்சா, மக்கள் பார்க்கவில்லையா? நம்ம ஜிவி பிரகாஷ் மனைவியை பிரிந்து போனார், மார்க்கெட்லேயா போயிடுச்சா? நம்ம இமான் இருக்கிறாரு, மார்க்கெட்லேயே பிரிந்து போச்சா? அவருக்கு திறமையே அவருக்கு. அதாவது சிற்றின்பம் பட்டுக்கூடாது, பட்டுக்கொள்ளலாம். அதற்கு மனைவியாகப்பட்டவர் நிறைய இடத்துல வந்து மனைவிகள் வந்து இவர்களாக ஒரு கற்பனையை செய்து கொள்ள வேண்டியது. பார்த்தாரு, என்ன ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு, கூட போகிறாரு, ஒரே ஒரே துணிமணிகளோட போகிறாரு. கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது. கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க நைட்டு 2 மணி பேசிட்டு உட்காருக்காங்க. இன்பிட்வீன் அது பேசக்கூடாது. வாழ்க்கையை வீரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெளுகொட்டி வலி கூட கொஞ்சம் நேரம் இருக்கும். தோழன் சொன்ன வார்த்தை இது வாழும் வரவலிக்கும். போதி மரத்தை போல புத்தன் நினைச்ச மரம் போலி மரமாய் ஆனதென்ன? 10 தலைமுறைக்கு காவல் காப்பவரும் காவல் நிலையம் போனதென்ன?